2 நம்பர வந்து பெருக்குனா நமக்கு 3200 கிடைக்கணும். அந்த 2 நம்பருடைய ஹெச்சிஎஃப் வந்து 40ன்னு குடுத்துட்டு எல்சிஎம் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? இந்த மாடல் சம் வந்து அடிக்கடி வந்து கேட்குற மாடல் தான் இது. 2 நம்பரு அப்புறம் இந்த எல்சிஎம், ஹெச்சிஎஃப் குடுத்தாலும் இந்த ஃபார்முலா வந்து எழுதிக்கங்க. 2 நம்பர்னா இதான். ஏன்றது ஒரு நம்பர், பின்றது வந்து ஒரு நம்பர். அப்புறம் அது 2த்தையும் பெருக்குனா எதுக்கு சமமா இருக்கும்னா, இந்த 2 நம்பருடைய ஹெச்சிஎஃப், எல்சிஎம் வந்து பெருக்கத்துக்கு வந்து சமமா இருக்கும். சரிங்களா? சப்போஸ் 3 நம்பர் குடுத்துருந்தா என்ன பண்ணணும்? ஏ இன்ட்டு பி இன்ட்டு சின்னு இங்க வரும். சரிங்களா? ஈக்குவல்ட்டுன்னு போட்டுட்டு ஹெச்சிஎஃப் மட்டும் வந்து ஸ்கொயர் பண்ணுற மாரி இருக்கும் ஃபார்முலா. எல்சிஎம் வந்து அப்படியே தான் இருக்கும். இந்த 2 நம்பர் தான் அப்போ வந்து இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம். குடுத்துருக்க வேல்யூ மட்டும் நீங்க வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. 2 நம்பர் வந்து பெருக்குனா 3200ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? இதுதான் வந்து அந்த 2 நம்பர். இது பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்குமா? 3200 கிடைக்குமா? ஹெச்சிஎஃப்க்கு பதில் இது 40 வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். அப்புறம் எல்சிஎம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 40 வந்து இந்த பக்கம் போனால் டிவைட் ஆகிடுமா? அப்போ வந்து 3200 வந்து 40ல் அடிக்க வேண்டியது தான். 0 0 கேன்சல் ஆகிடும். 4 டேபிள் வச்சு என்ன கிடைக்கும்? 8 டைம் 32 மிச்சம் 0 வந்து அப்படியே போட்டுற வேண்டியதான். அப்போ எல்சிஎம் எது 80 தான் வந்து ஆன்சரு. நீங்கள் வேணும்னா இந்த எல்சிஎம் இருக்கு இல்லையா 80 இதை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் 40 × 80 வந்து 3200க்கு வந்து சமமாக இருக்கும். சரிங்களா? சரி ஓகே. இதுக்கு ஆன்சர் 80 தான் வந்து ஆன்சரு. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸ் பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷன் இருக்க பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள்.